சௌந்தர்யா வெளியே வந்துட்டால, அதுவே பெரிய நிம்மதி. அதை சௌந்தர்யா உணர்ந்துட்டானா இன்னும் நிம்மதியா இருக்கும். மௌலிக்கு இப்படி ஆனதுக்கு எங்க குழந்தைதான் காரணம்னு வாய்க்கூசாம பேசுறாளே, இப்போ யார் காரணங்கிற உண்மை அவளுக்கு தெரிஞ்சிடுச்சுல்ல. எந்த குழந்தை மேல பழி போட்டாலோ அந்த குழந்தையோட தாய் தானே ரத்தம் கொடுத்து மௌலியை காப்பாத்திருக்கா. அதே மாதிரி இப்ப சக்தி மட்டும் போயிருக்கலனா போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போய் அப்புறம் ஜெயில போய் உட்கார்ந்துருக்கணும். அப்படி நடக்காம காப்பாத்தினது நம்ம சக்தி தானே. தப்பு பண்றவங்க திருந்தறதுக்காக கடவுள் ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணுவாரு. அதுல இருந்து திருந்தணும். நானும் அப்படிதான். உண்மை என்னன்னு தெரியாம சக்தி மேல கோவப்பட்டேன். அது மட்டும் இல்லாம அவளோட நடத்தையிலையும் சந்தேகப்பட்டேன். எதேச்சையாதான் ஆபீஸ் பணம் கையாடப்பட்டது தெரிஞ்சது. அதுல இருந்து கவனிச்சப்பதான் இதுக்கெல்லாம் காரணம் ரேஷ்மின்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தான் நானும் திருந்தினேன். அதே மாதிரி தான் இப்ப சௌந்தர்யாவும். மங்களம் யாரோ என்னவோ, அவளால இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது சௌந்தர்யா திருந்தறதுக்காக தான். இன்னமும் குழந்தை மேல பழி போட்டுக்கிட்டு இருந்தானா அது அவளுக்கு பெரிய தண்டனையா வந்து முடிஞ்சிடும் பாட்டி. இதுக்கு மேல எனக்கு என்ன அவமானம் நடக்கணும்? வாழ்க்கையில போக கூடாத இடத்துக்கெல்லாம் போயிட்டேங்க. இப்ப எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. உங்களுக்குலாம் நான் என்ன பண்ண? என்ன இப்படி பார்க்கணும் தானே நீங்க எல்லாம் ஆசைப்பட்டீங்க. இப்ப பாத்துட்டீங்கல, சந்தோஷமா உங்களுக்கு? என்னங்க, நான் சொல்றத நீங்க கேப்பீங்களா? சத்தியம் பண்ணுங்க. நான் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. என்னங்க பாக்குறீங்க? சத்தியம் பண்ணுங்க. என்னங்க யோசிக்கிறீங்க? சௌந்தர்யா, ஏன் இப்படி அவசரப்படுற? நீங்க முதல்ல சத்தியம் பண்ணுங்க. எவ்வளவு சொல்றேன்ல நானு. ஏங்க யோசிக்கிறீங்க? சத்தியம் பண்ணுங்க. பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. என்னக்கா நடந்தது? போலீஸ் எதுவும் பண்ணல? என்ன பண்ணுவாங்க? ஏதோ அந்த மங்களம் பொய் சொன்னாங்கிறதுக்காக விசாரிக்க கூட்டிட்டு போயிருக்காங்க.
அது ஏன் இங்கே விசாரிக்க கூடாதா? ஒருத்தர் உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களான்னு கூட போலீஸால கண்டுபிடிக்க முடியாதா? மங்களத்தையும் சரி திலீப்போட அம்மாவையும் சரி நான் சும்மா விட போறதில்ல. இது பாரு அர்ச்சனா, இந்த பிரச்சனை இதோட விடு. இதையே பெருசாக்கிட்டு இருக்காத. பெருசாக்க வேண்டாமா? இன்னும் கொஞ்சம் அந்த அதிரசத்தை அண்ணன் சாப்பிட்டு இருந்தா வேன் மோதுறதுக்கு முன்னாடியே அந்த விஷம் அவரோட உயிரை கொண்டு போயிருக்கும். அவங்க 2 பேரும் இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்களா? இல்ல அர்ச்சனா, கேஸையும் நாங்க வாபஸ் வாங்கிட்டோம். ஏன்கா, ஏன் கேஸ வாபஸ் வாங்குனீங்க? அவங்க 2 பேரையும் சும்மா விட்டுடலாமா? தப்பு பண்ண ஒருத்திக்காக தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிக்க கூடாது. மங்கள தாண்டி அந்த வேலையை பண்ணிருக்கான். திலீப்போட அம்மாவுக்கு அதை பத்தி தெரியாது. மங்களத்தை வெளியில விட்டா மறுபடியும் ஏதாவது பண்ணுவாளேம்மா? இல்லப்பா, இனிமே பண்ண மாட்டா. அவளை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. இனிமே அவளை யாரும் நம்ப மாட்டாங்க. இப்ப வரைக்கும் மங்களம் அவதான் பண்ணான்னு சொல்லலப்பா. கேஸ் மங்களத்து மேல மட்டும் இல்ல, திலீப்போட அம்மா மேலயே இருக்கு. இதுல திலீப்போட அப்பா மேலயும் கொஞ்சம் தப்பு இருக்குப்பா. அவருதான் அந்த அதிரசத்தை இங்க கொண்டு வந்து கொடுத்திருக்காரு. போலீஸ் விசாரணைன்னு வரும்போது அவருக்கும் சிக்கல் வரும். அவங்க 2 பேருக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கோர்ட் மூலமா அவங்கள வெளியே கொண்டு வந்துடலாம்ப்பா. ஆனா அது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணுமே. அம்மா, ஆ? நான் புறப்படுறேம்மா. ஆ. நானும் போயிட்டு வரேம்மா. ம். வரேன்ப்பா. சரிம்மா. வரேன் அர்ச்சனா. அம்மா, அக்கா ஏமா இப்படி பண்ணிட்டாங்க? ஏமா கேஸ வாபஸ் வாங்கினாங்க? அவங்கள தண்டிக்கணும் இல்லம்மா? விடுடி, எது எப்படி நடக்கணுமோ அப்படி நடந்துதான் ஆகும். விடு. ஓ, எல்லாம் என் தலையெழுத்து. யார் யாரையும் நம்பி நம்பி நான் மோசம் போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, நல்லா அழு, நல்லா அடிச்சுக்க. நான் அப்பவே சொன்னல அவளை படியேத்த வேண்டான்னு. கேட்டியா நீ? இப்போ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அவங்க கைய கால பிடிச்ச கேஸ வித்ட்ரா பண்ணல வச்சுக்க. 15 நாள் ரிமாண்ட்ல தூக்கி உள்ள வச்சிருப்பாங்க. இதெல்லாம் தேவையா உனக்கு? அதனால நாங்க படுற அவமானம் அவஸ்தை. ச்சே! என்ன பாக்குற? நான் சொல்றது சரிதானே? ஆனா நான் அப்படி பண்ணலங்க. நீ பண்ணலங்கிறது தெரியும். பண்ணதெல்லாம் மங்களம் தான். அந்த மௌலிக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா மங்களமும் நீயும் மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து கம்பி ஏறி இருக்கணும். ஏன்னா அந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு போய் கொடுத்தது நான் தானே. எதுக்காம அந்த மங்களத்தை வீட்டுல சேர்த்தீங்க? இங்க வந்ததுனால தானே நாங்களும் வேற வழி இல்லாம சரின்னு சொன்னோம். இப்போது அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்களால எவ்வளவு பெரிய ஆபத்து வர இருந்தது. மங்களத்து மேலையும் உங்க மேலையும் அர்ச்சனா கோவமா இருந்ததுனாலதான் அந்த அதிரசத்தை சாப்பிடல. அது இல்லாம அவளும் சாப்பிட்டு அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் சாப்பிட்டு இருந்தா நிலைமை என்ன இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கம்மா. இவன் மட்டும் இல்லடா, நானும் கூட அந்த நிமிஷத்துல யோசிக்காம போயிட்டேன். அர்ச்சனா மேல அவ்வளவு பாசம் இருக்கிற மாதிரி மங்களம் பேசிக்கிட்டு இருந்தா. ஒருவேளை அவளும் திருந்திட்டான்னு நினைச்சேன். அப்ப கூட இவங்க மேல இருக்கிற கோபத்துல அர்ச்சனா எப்படி அந்த ஸ்வீட்டை வாங்கிக்குவான்னு நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா அதை எடுத்துட்டே போயிருக்க மாட்டேன். அர்ச்சனா வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான்னு சொன்னேன். இப்படி இருந்தா அவ எப்படி வீட்டுக்கு வருவா? நான் வேணா அவங்க எல்லார்கிட்டயும் போய் மன்னிப்பு கேட்கட்டுமா? போய் கேளு, உடனே ஏத்துப்பாங்க.
தயவு செஞ்சு அப்படி ஒரு நினைப்புல அங்க போயிடாத. மன்னிப்பு கேட்கறாளாம், மன்னிப்பு. வாங்க வாங்க, தோபர்ரா மகாராணி நிக்கிறாங்க. டேய் ஆரத்தி ஏறா, வாங்க உள்ள வாங்க. உங்களை தான் வாங்கன்னு சொல்றேன்ல, ஏன் வெளியே வெடிக்கிறீங்க? உள்ள வாங்க, வலது காலை வச்சு உள்ள வாங்க. இல்ல அவங்க தான் என்ன தப்பா நினைச்சாங்கன்னா நீங்களும் என்ன அதே மாதிரி நினைக்கிறீங்களே. சத்தியமா அந்த விஷயத்த நான் வைக்கல. அப்ப நான் வச்சேனா? பின்ன தானா போய் அதிர்ஷ்டத்துல கலந்துச்சா? அதுதான் எப்படின்னு எனக்கே புரியல. எனக்கு நீங்க அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு கெடுதல் வர மாதிரி நான் ஏதாவது பண்ணுவேனா? இரு, என்னமோ புரியலன்னு சொன்ன. ஆமா, பின்ன சௌந்தர்யா விஷயம் வச்சானே எப்படி சொன்ன? புரியலன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல அதை தானே சொல்லிருக்கணும். ரொம்ப நடிக்காதீங்கம்மா. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு அர்ச்சனாவோட குடும்பத்து மேல வெறுப்பு இருக்கு. அதனாலதான் தமயந்தி உங்களை வீட்டை விட்டு வெளியே துரத்துனப்ப உங்க வீட்டை சேர்ந்தவங்களோட போகாம எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஏன்னா இங்க இருந்தா நீங்க ஈஸியா கெடுதல் பண்ணலாம்ல. எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 2 சொட்டு கண்ணீர் விட்டா அப்படியே கட்டி அணைச்சுப்பாங்க. அவங்களோட பலவீனத்தை கரெக்டா பயன்படுத்திருக்கீங்க. இல்ல தம்பி, நான் அப்படிப்பட்டவ இல்ல. இனிமே என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது. நான் அமைதியா இங்கேயே இருந்துக்கிறேன். நீங்க அமைதியா இருப்பீங்க, அப்ப நாங்கெல்லாம் கூட ஏமாந்துருக்கோம். ஆனா அர்ச்சனா உங்களை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கா. இனிமேலும் உங்களை வீட்டுல வச்சிருந்தா இந்த ஜென்மத்துல நானும் அவளும் சேர்ந்து வாழவே முடியாது. மரியாதையா வெளியப்படுங்க. அப்படி சொல்லாதீங்க தம்பி, என்னால வேற எங்க போக முடியும்? லக்ஷ்மி, நீயாவது கொஞ்சம் என் பேரை சொல்லி கூப்பிடாத. ஐயோ பாவம் நினைச்சதுக்கு எப்படிப்பட்ட பழிய தூக்கி என் மேல போட்டுட்ட. லக்ஷ்மி தள்ளு. ச்சே. ஐயோ லக்ஷ்மி, மரியாதையா வெளியில போயிடு. ஐயோ லக்ஷ்மி, இனிமே இங்க நின்னுகிட்டு இருந்த நானே கழுத்தை பிடிச்சு வெளியில ஐயையோ, தள்ளிடுவேன். லக்ஷ்மி நான் சொல்றத கேளு, தயவு இனிமே நீ செஞ்சு கேளு. எதுவும் பேசாத. நீ என் கால்ல விழுந்து கெஞ்சினா கூட உன்னை நான் இனிமே இங்க சேர்க்க மாட்டேன். அப்படி லக்ஷ்மி, போடு. வெளிய போ. இல்ல சூப்பர். லக்ஷ்மி, நான் சொல்றத கேளு. போங்கறல. லக்ஷ்மி என்ன என்ன பாத்துட்டு இருக்க? போ வெளிய. இனிமே என் முகத்திலே நீ முழிக்க கூடாது. அண்ணா, எங்கண்ணா பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டீங்க? எங்கேயாவது போகிறதுக்கு தான். எங்கேயாவதுண்ணா? எங்க? அது இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் முடிவே பண்ணணும். அண்ணா, அண்ணி என்னண்ணா இப்படி பேசுறாங்க? அவ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு நாளாவது இங்க நிம்மதியா இருக்க முடியுதா? நித்திய கண்டம் பூர்ண ஆயுசுங்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்டமா வந்து போகுது. மௌலி, இப்ப என்ன நடந்துருச்சுன்னு வீட்டை விட்டு போற?
இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போதாதா அத்தை? இன்னும் ஏதாவது நடக்கணுமா? இங்க எங்களுக்கு இருக்க பிடிக்கல. இங்க இருக்க பிடிக்கலையா இல்ல எங்களோட இருக்க பிடிக்கலையா? எதுவோ ஒண்ணு, மொத்தத்துல இருக்க பிடிக்கல. மௌலி இப்படி அவசரமான முடிவெல்லாம் எடுக்காதப்பா. எந்தவித வருமானமும் இல்லாம உங்களால எப்படி தனியா வாழ முடியும்? வருமானம் இல்லாம வறுமையில கூட வாழ்ந்துடலாம். அதுல ஒரு நிம்மதி இருக்கும். இப்பதான் அது இல்லையே. அந்த மங்குளம் வச்ச விஷயத்துல இவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என் நிலைமை என்ன இருக்கும்னு கொஞ்சமாவது யோசிச்சிங்களா? அந்த பயத்துல இருக்கிற என்ன போலீஸ்காரங்க வந்து கூட்டிட்டு போனாங்க. என்ன போலீஸ்காரங்க கூட்டிட்டு போகும்போது ரோட்ல இருந்தவங்க எல்லாருமே பார்த்தாங்கல்ல. இனி என்ன பார்க்கும் போதெல்லாம் ஒவ்வொரு விதமா கேள்வி கேட்பாங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கணும் நானு. ஏமா நீதான் எந்த தப்பும் பண்ணலையே, அப்புறம் ஏன் பயந்துக்கிற? வெளியில பேசுறவங்க 1000 பேசுவாங்கம்மா, அத பத்தி நமக்கு என்ன? நாம நமக்காக வாழ்றோமா இல்ல மத்தவங்களுக்காக வாழ்றோமா? இப்ப நீ வீட்டை விட்டு போனா மட்டும் அவங்க ஒண்ணும் பேச மாட்டாங்களா? அவதான் எப்பவும் அவசரக்காரியா இருக்கான்னா நீயும் அப்படியே இருக்கே மௌலி. மௌலி தயவு செஞ்சு இந்த ஒரு தடவையாவது என் பேச்ச கேளுப்பா. ஒரே ஒரு நாள் டைம் கொடு, என்ன பண்ணலான்னு யோசிச்சு நான் சொல்றேன். அது வரைக்கும் அவசரப்படாத. 2 பேரும் உள்ள போங்க. தமேந்தி, நீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? தமேந்தி என்ன மன்னிச்சிடுமா. மன்னிப்பா? நீங்க பண்ண காரியத்துக்கு கடவுள் கூட மன்னிக்க மாட்டாரு. இனிமே நீங்க இங்க வராதீங்க. தமேந்தி, தமேந்தி, தமேந்தி நான் சொல்றத கேளு. நான் அதுல விஷம் வைக்கல. அந்த அதிரசத்தை எல்லாரும் தானே சாப்பிட்டாங்க. யாருக்குமே எதுவும் ஆகல. அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் தப்பு சொல்றதுல என்ன நியாயம் சொல்லு? உங்களை தவிர அந்த வேலையை யாரும் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழிய தூக்கி சௌந்தர்யா மேல போட்டீங்க. குழந்தைய இழந்துட்டு இனிமே குழந்தைய பிறக்காதாங்கிற நிலைமையில இருக்கிறவ அவ. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அவ்வளவு கை காட்டுனீங்கல்ல நீங்க. சக்தி மட்டும் அந்த கேஸ வாபஸ் வாங்க சொல்லலன்னா இந்நேரம் உங்களை ஜெயில தள்ளிருப்பேன். என் மேல என்ன தப்பு இருக்கு? நீங்க எல்லாரும் என்ன சந்தேகப்பட்டீங்க? நான் சௌந்தர்யா மேல சந்தேகப்பட்டேன். அவ மேல மட்டும் இல்ல, எனக்கு லக்ஷ்மி மேலயும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அர்ச்சனாவை பிடிக்காதுல்ல. கொலை பண்ற அளவுக்கு நான் துணிச்சவ இல்ல தமேந்தி. என்ன ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடுமா? உங்கள மாதிரி எத்தனை பேரை நான் கோர்ட்ல பாத்திருக்கேன். பொய் இல்ல தமேந்தி, எத்தனை தடவை சொன்னாலும் நான் சொல்றதா உண்மை. அப்படி என்ன உண்மையை மட்டும் பேசுறவங்களா நீங்க? உங்களை பார்த்த முதல் நாள்ல இருந்து பொய்ய மட்டும் தான் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ரோட்ல மயங்கி கிடக்கும் போது ஆதரவு இல்லாத அனாதன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வீட்ல வேலை செய்யறதுக்கு உதவுறேன்னீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு என் அம்மாவோட போட்டோவை என்கிட்ட வந்து காட்டி நான் தான் உங்க அத்தைன்னு நல்லா போய் சொன்னீங்க. அது உண்மைன்னு நான் நம்ப ஆரம்பிச்ச உடனே எங்க அம்மாவை கொண்டது எங்க அப்பா தான்னு சொன்னீங்க. ஆதரவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த நீங்க ஊருக்கு போய் புருஷன் மக எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வந்து நின்னீங்க. இவ்வளவு பொய்யையும் உண்மைன்னு நம்ப வச்சீங்கல்ல என்ன? எவ்வளவு சாமர்த்தியசாலி நீங்க. தமேந்தி, அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இத நீ உண்மைன்னு நினைக்காத. நான் அதுல விஷம் வைக்கல தமேந்தி. நான் அந்த அதிரசத்தை பண்ணி திலீப்போட அப்பா கிட்ட தான் கொடுத்தேன்.
அப்படி நான் ஏதாவது பண்ணிருந்தா நான் தான் மாட்டிக்குவேன்னு எனக்கு தெரியாதா? நீங்க காரியத்தை மட்டும்தானே பாப்பீங்க, பின் விளைவுகளை பத்தி நினைக்கவே மாட்டீங்களே. நீங்க யாரு எப்படிப்பட்டவங்கன்னு மத்தவங்க மட்டும் இல்ல உங்க மகனே சொன்னாரே. எதுக்காக ஊரை விட்டு வந்தீங்க, என்ன திட்டத்தோட இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அவரு சொன்னதுக்கு அப்புறம் தானே எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை உறவுகளையும் உங்களால நான் எழுந்துட்டு நின்னேன். எல்லாரும் என்ன கைவிட்டாலும் என் அப்பா மட்டும் என்ன கைவிடல. என் மேல வச்சிருந்த பாசம் கொஞ்சம் கூட குறையல. அவர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்நேரம் நான் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாம போயிருந்திருக்கும். நான் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி அன்னைக்கு மயங்கி கிடந்தப்போ என்னை காப்பாத்தினதே அவர்தான். என் தற்கொலை முயற்சிக்கு காரணமே நீங்க தானே. தமயந்தி, இனிமே நான் அப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டேன். நான் சொல்றதும் நிறுத்துங்க. இனிமே நான் உங்களை நம்ப தயாரா இல்ல. இனிமே உங்களை இந்த வீட்ல சேர்த்தா அதை விட பெரிய பாவம் எதுவுமே இல்ல. ஐயோ, வெளியே போங்க. தமயந்தி, நான் சொல்றத கேளுமா. போதும், சொன்ன கேளுங்க. நான் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளறதுக்குள்ள நீங்களே போங்க. அதுதான் உங்களுக்கு மரியாதை. போங்கன்னு சொல்றேன்ல. தமயந்தி, தமயந்தி, தமயந்தி.